நான் உங்கள் அன்பு எல்ஐசி. ஒரு மனித வாழ்வில் காப்பீட்டு திட்டங்கள் எந்த அளவில் பயணிக்கிறது என்பதனை பற்றி என்னுடைய கடந்த 22 ஆண்டுகளின் அனுபவத்தை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். காப்பீட்டுத் துறையில் நான் 22 ஆண்டுகள் பணி புரிந்ததற்கு எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்வுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி இந்த உரையை தொடங்குகிறேன். காப்பீடு என்பது எதற்காக எடுக்க வேண்டும்? காப்பீடில் வாகன காப்பீடு, நாம் சம்பாதித்த சொத்துக்களின் பெயரில் காப்பீடு, நம் ஆயுளின் பெயர் காப்பீடு, மருத்துவ காப்பீடு என பல வகை காப்பீட்டு திட்டங்கள் உள்ளன. இந்த மருத்துவ காப்பீடு என்பது நமது உடலில் சரீரத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது நாம் சம்பாதித்து வைத்த பணம் விரயமாகாமல் இருப்பதற்காக பயன்படுகிறது. நாம் 5 கோடி, 2 கோடி, 50 கோடி, 100 கோடி என சொத்து வைத்துள்ள எவரும் 24 மணி நேரமும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் பணம் வைத்து கொண்டு இருப்பதில்லை. சந்தர்ப்ப சூழ்நிலையில் நாம் அடுத்தடுத்து முயற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது நாம் சில விடயங்களில் பணம் புழக்கம் இல்லாமல் தவழுகிறோம். அதனை ஈடு செய்வதற்காக மருத்துவ காப்பீடு 50 லட்சத்திற்கு 1% பிரீமியம் செலுத்தினால் 24 மணி நேரமும் நம் வாழ்நாளில் நமக்கு மருத்துவ காப்பீட்டுக்கான பயனளிக்கிறது. மருத்துவ காப்பீடு திட்டங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் என்பதை எவ்வாறு உணர்த்துகிறேன் என்றால், உடல் நல பாதிப்பு ஏற்பட்ட பிறகு, ஓர் நோய்வாய்ப்பு ஏற்பட்ட பிறகு எக்காரணம் கொண்டும் அவர் மருத்துவ காப்பீடு எடுக்க தகுதியற்றவர், ஆயுள் காப்பீடு எடுக்க தகுதியற்றவர். எல்ஐசியில் கடந்த 22 ஆண்டுகளில் பலவிதமான அனுபவங்களை பெற்றதின் அடிப்படையில் கூறுகிறேன். மருத்துவ காப்பீடோ ஆயுள் காப்பீடோ நல்ல உடல்நலையும் மனநலையும் உள்ள பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, ஏன் ஒரு குடும்பத்தில் காப்பீடு அவசியம் என்று கருதுகிறேன் என்றால், நாம் சம்பாதித்த சொத்துக்கள், கார், வீடு, நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு வாகனமும் ஏதாவது இடர்பாடுகள் ஏற்படும் பொழுது, விபத்துக்குள்ளாகும் பொழுது, நெருப்பு அதாவது ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்கும் பொழுதோ அல்லது எதிர்பாராமல் ஒரு நிகழ்வில் வாகனம் தொலைந்து விட்டாலோ காப்பீடு பெற்றிருந்தால் நம் சம்பாதித்த பொருள் அந்த வாகனத்தை மீட்டெடுக்க முடியும். அதேபோன்று நாம் இன்றிலிருந்து எதிர்காலத்தில் சம்பாதிக்கும் அடுத்த 20 ஆண்டுகள் நாம் எவ்வளவு சம்பாதிப்போமோ அந்த பணம் நாம் இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய வாரிசுகளுக்கு கிடைப்பதற்கு ஓர் உன்னதமான வழி எது என்றால் அதுதான் ஆயுள் காப்பீடு திட்டங்கள். அந்த ஆயுள் காப்பீடு திட்டங்களில் பல வகையான திட்டங்கள் உள்ளது. அதனை ஏன் என்னிடத்தில் எடுக்க வேண்டும் என்றால், நான் 22 ஆண்டுகளாக இந்த துறையில் 3600 வாடிக்கையாளர்களுக்கு மேல் இதில் சேவை செய்து வருகிறேன். பலதரப்பட்ட குடும்பங்களை சந்தித்து உள்ளேன். அதன் அடிப்படையில் எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் காப்பீடு திட்டங்கள் எப்படி பயனளிக்கிறது என்றால், நாம் வைத்திருந்த சொத்துக்கள் உடனடியாக பணமாக மாற்ற முடியாது. எதிர்பாராத ஏற்படும் நிகழ்வுகளுக்கு உடனடியாக இவை பணமாக மாற்றிக்கொள்ளலாம். எல்ஐசி தான் பாலிசி எடுக்கணுமா, எங்கிட்ட தான் எடுக்கணுமா? இந்தியாவில் 24 இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்குது. இந்த 24 இன்சூரன்ஸ் கம்பெனிகளில் 23 இன்சூரன்ஸ் கம்பெனிங்க என்னென்ன பேர் சொல்கிறோமோ அதனுடைய ஃபாரின் பார்ட்னர் யார் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். எல்ஐசியில் எடுக்கிற பாலிசியினுடைய டிவிடெண்ட்டு 95% கஸ்டமருக்கு தான் கிடைக்கும். பாலிசி எடுக்கிறவங்களுக்கு தான் எல்ஐசியினுடைய லாபம் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்தில் பாலிசி எடுக்கிறீங்கன்னா அந்த பாலிசியில் வர டிவிடெண்ட்டு அந்த கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டருக்கு உதவும். இப்போ சமீபத்தில் போன ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி எல்ஐசி ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறோம். ஸோ இதில் ஷேர் மார்க்கெட்டில் ஐபிஓவுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. 23,000 கோடி ஃபண்டு கலெக்ட் பண்ணாங்க. இந்த பணம் 100% எல்ஐசி மக்கள் ஷேரிலாம் அதாவது பாலிசி எடுத்தவங்க ஷேரிலாம் பப்ளிசிட்டி பண்ண கிடையாது. இது எதை பப்ளிசிட்டி பண்ணிருக்காங்கன்னா, 5% கவர்மெண்ட் ஷேர் இருக்குது,
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானுடைய 5% ஷேரில் 2% ஷேரு இப்போ பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணாங்க ஐபிஓவில். ஸோ இது வந்துட்டு எல்ஐசியை தனியாருக்கு விற்றுட்டாங்க, எல்ஐசியே வந்துட்டு தனியார் ஆகி போச்சு அப்படிங்கிற புரிதல் மக்களிடத்தில் இந்த மாதிரி பரவி இருக்குது. இது முற்றிலும் தவறானது. இது வந்துட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா கிடைக்கும். அடுத்தது, நான் வந்துட்டு 100 கோடிக்கு மேலே எனக்கு சொத்து இருக்குது, 50 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது, 500 கோடி சொத்து இருக்குது. எனக்கு எதுக்காக இன்சூரன்ஸ் பாலிசி, எல்ஐசி பாலிசியோ அல்ல மற்ற இன்சூரன்ஸ் திட்டங்களோ எனக்கு இது தேவையில்லை. எங்கிட்ட 3 தலைமுறைக்கு சொத்து இருக்குது, நான் உட்காந்துக்கிட்டு அடுத்த 3 தலைமுறைக்கான அசட்டு எங்கிட்ட இருக்குன்னு பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் தன்னை பற்றியோ தன்னுடைய சொத்தை எப்படி கேஷாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா, அவருக்கு இருக்கிற நாலேஜு, அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு, அவருக்கு இருக்கிற பிராண்ட் வேல்யூ, இன்டலெக்டு மற்றவங்களுக்கு இருக்காது, அவங்க குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு. இப்போ நான் இந்தளவு பேசுகிறேன்னா என்னுடைய மனைவிக்கு இந்த அளவு நாலேஜ் இருக்குமா? ஸோ 100% இந்த மாதிரி இருக்காது. ஸோ அப்போ ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நம்மளுடைய சொத்தை நிர்வகிக்கிற திறமை ஏற்படுது. அப்போது சுச்சுவேஷன் மாறும்போது 90% அசட்டு ரியல் எஸ்டேட் சம்மந்தமான அசையா சொத்தில் இருக்குது. இந்த அசையா சொத்தில் இருக்கும்போது இதனுடைய ரேட்டு ஃபிக்ஸட் ரேட் கிடையாது. இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு நிலத்தை வந்து சேல்ஸ் பண்ணும்போது அது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. அப்போது மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாமே லிக்யூடு இல்லாமல் அசட்டை வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தமான அசையா சொத்தில் வச்சுருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல கேஷ் ஃப்ளோ இல்லாததுனால அவங்க உடனடியாக கேஷ் மாற்ற முடியாது. சரி, அப்படி கேஷ் ஃப்ளோ பண்ணணுன்னா நாங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறோம், நாங்கள் ஏன் இன்சூரன்ஸ் பாலிசி தான் எடுக்கணுமா அப்படின்னா, நீங்கள் எவ்வளவுக்கு வந்து பாலிசி எடுத்துருக்கிறீங்களோ அதிலிருந்து தோராயமாக 250 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவர் இருக்கும். இது எல்லாமே மேக்சிமம் ஒரு ஓரலாக சொல்லணும்னா 18லேருந்து 50 வயசு உள்ளவங்க மட்டும்தான் பாலிசி எடுக்க தகுதியானவர்கள். இப்போ 0 வயசு குழந்தைக்கும் பாலிசி எடுக்கலாம், அதுக்கு இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ட் இருக்காது. 60 வயசுக்காரருக்கும் பாலிசி எடுக்கலாம், ஆனால் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்காது. ஸோ அப்போ இன்சூரன்ஸ் கவரேஜோட ஒரு இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வர பிளான் தான் எல்ஐசி பிளான். சரி, இப்போ வந்துட்டு மருத்துவ காப்பீடோ வாகன காப்பீடோ காவல்துறைய ஒரு இந்திய அரசமைப்பினுடைய நெருக்கடியால நம்ம பொது காப்பீடு எடுக்கிறோம். இப்போ வீட்டுக்கு போடுறோம் அப்படின்னா வீட்டுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறோம். ஸோ வாகனம் வந்துட்டு லோன் போடுறோம்னா இன்சூரன்ஸ் பண்ணுறோம், செக் பண்ணுறாங்க அதனால் வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறோம். ஆனால் மனித வாழ்க்கையில் வந்துட்டு மற்றவங்களுக்கு பயப்படாமல் நம்ம குழந்தை மேலேயும் நம்ம குடும்பத்துக்கு மருத்துவ காப்பீடு ஆயுள் காப்பீடு எடுத்து எதுக்குன்னா நம்ம செயல்படாம நம்ம குடும்பம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு, நம்ம அண்ணன் தம்பிங்க வந்து நம்ம மாமச்சனை உறவிட்ட கையேந்தி பிச்சை எடுக்கும், நம்மளுடைய சொத்துக்களை கொண்டு போய் அடமானம் வைக்கும், நகையாக இருக்கும் பணமாக இருக்கும். இந்த இடத்துல மீட்டுக்கிட்டு வர்றதுக்காக இந்த மாதிரி திட்டங்கள் வந்து 1% பணம் நம்ம இதில் முதலீடு பண்ணி வச்சுருந்தோமா நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்மளுடைய வாரிசுகளோ நம்மளுடைய மனைவியோ யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்கணும்னு அவசியம் இருக்காது. அப்போ வருமுன் காவாதார் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல என்ற வள்ளுவர் இணங்க ஒரு மனிதனுடைய 2 ஆண்டு வருமானத்தை மருத்துவ காப்பீடாக வைத்திருக்க வேண்டும். 5 ஆண்டு வருமானத்தை ஆயுள் காப்பீடு திட்டங்களில் முதலீடாக இருக்க வேண்டும். சரி, 5 ஆண்டு வருமானம்னா அப்போ நம்மளுடைய கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு வருஷம் 10 லட்சம் ரூபா வருமானம், ஒருத்தருக்கு 50 லட்சம் ரூபா வருமானம், ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய் வருமானம். இப்போ இவர் ஒரு பாலிசி எடுக்கணும்னா வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர் 5 கோடி ரூபாய்க்கு பாலிசி எடுக்கணும்னா அவருடைய ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய ஐடிஆர் வந்து ஃபினான்ஷியல் அண்டர்ரைட்டிங். ஸோ ஃபினான்ஷியல் அண்டர்ரைட்டிங் கரெக்டாக இருந்ததுனாலும் ஹெல்த் அண்டர்ரைட்டிங் மெடிக்கல் அண்டர்ரைட்டிங் அவருக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவருக்காக லைஃப் இன்சூரன்ஸு எடுக்க முடியும். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோ லைஃப் இன்சூரன்ஸோ ஒரு மனுஷனுக்கு எடுக்கணும்னா ஃபினான்ஷியல் அண்டர்ரைட்டிங்கும் முக்கியம், ஸோ ஹெல்த் அண்டர்ரைட்டிங் முக்கியம். ஸோ ஹெல்த் அண்டர்ரைட்டிங்கில் என்னென்ன வரும் அப்படின்னா A to Z கம்ப்ளீட் இசிசிலேருந்து எக்கோ டெஸ்ட்லேருந்து கம்ப்ளீட் டிஎம்டி இருக்கும். ஸோ நம்ம சரீரத்தில்
இந்த உடம்புக்குள்ள எத்தனாயிரம் நரம்புகள், எத்தனை எலும்புகள், எத்தனாயிரம் லிட்டர் ஸோ பிளட், எவ்வளோ இந்த மெஷின் செயல்படுது. இந்த மெஷினில் எனக்கு 46 ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல் இன்னும் 46 வருஷம் நம்ம வாழ்ந்துக்கலாம். செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அவருக்கு இன்சூரன்ஸ் பாலிசிக்கான தகுதி எழுதுறோம். அப்போ நல்ல உடல் ஆரோக்கியமோ மனநிலையும் இருக்கும்போது நம்ம முதலீடு செய்யணும். எங்கன்னா 500 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, நான் இதை எடுத்து வைக்கணும், நான் என்ன பண்ண போகிறேன்? இருக்கிற சொத்து பிள்ளைங்களுக்கு போகிறா? ஐயா, நீ சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இறைவன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல. நான் இந்த பணத்தை உங்களுக்கு ஒரு பணம்னா நீங்கள் பணமாக மாற்ற முடியுமா? நீங்கள் சொல்கிற ரேட்டிலேயே உங்கள் குழந்தைங்க பணமாக மாற்ற முடியுமா? ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் முதலீடு சொல்கிறோம். சரி, பென்ஷன் திட்டம் 60 வயசுக்கு மேலே 50 கோடி, 60 கோடி, 100 கோடின்னு சொத்து வச்சுருக்கிறவங்களுக்கு எதுக்காக பென்ஷன்? ஆல்ரெடி மாதம் 3 லட்சம் ரூபாய் வீட்டு வாடகை வருது, 5 லட்சம் ரூபா ஸோ ரெண்டல் இன்கம் இருக்குது. ஸோ பேசிவ் இன்கம் ஒரு பக்கம் ஜெனியூனாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஆக்டிவ் இன்கமே இவருக்கு தேவையில்லை, பேசிவ் இன்கமாக ஹவுஸ் ரெண்டல் இன்கம் இருக்குதுன்னு நினைக்கலாம். எந்த ஹவுஸ் ரெண்ட்லேயுமே மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி இதில் பணம் ஜென்ரேட் ஆகிறது இல்லை. 3 மாதத்துக்கு ஒரு வீடு காலியாக கிடக்கும், ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஃப்ரீயாக இருக்கும். அப்போ பல காலங்கள் நம்ம சம்பாதிக்கிற சொத்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சும்மா காத்துக்கிட்டு இருக்கோம். பென்ஷன் திட்டங்களில் முதலீடு பண்ணுறதுன்னா என்னன்னா, எவ்வரி 1ஆம் தேதி உங்களுடைய ஆயுள் காலம் முழுவதும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது பாடி மைண்டு டைமை எதையும் பயன்படுத்தாமல் உங்களுக்கு 100 வயசு வரையிலும் பணம் வரும். 100 வயசுக்கு அப்புறம் உங்கள் ஒய்ஃபுக்கு பென்ஷன் திட்டத்தில் ப்ரியாரிட்டி கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். ப்ரியாரிட்டி கொடுக்கல அப்படின்னா இந்த கேபிட்டல் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறீங்களோ அது நம்ம இல்லாத பட்சம் 100% வாரிசுங்களுக்கு போயிடும். ஸோ இதை எதுக்காக சொல்கிறேன்னா, எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் நம்ம பகுதியில் விதியினுடைய பயணத்தில் மாறி போச்சு அப்படின்னா, அவர் இல்லை அப்படின்னா எத்தனையோ சொத்துக்கள் கைவிட்டு மாறிடும். டாக்குமெண்டேஷனில் நம்ம எழுதி விற்றுருவோம். ஆனால் பென்ஷன் திட்டத்தில் முதலீடு பண்ணிட்டா அந்த சொத்தை நம்ம நினச்சாலும் விற்க முடியாது, சரண்டர் பண்ணுறதுக்கு ரைட்ஸே கிடையாது, அடமானம் வைக்க முடியாது. நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு பென்ஷன் ஸ்கீமில் உள்ளதை சரண்டர் பண்ணி எடுத்து முடியுமா, பணம் கொடுக்க முடியுமா? பென்ஷன் பாருங்க, எவ்வளோ பெரிய சொத்தாக இருந்தாலும் விதியினுடைய பயணம் சிறப்பாக இருந்ததுன்னா நம்மக்கிட்ட சொத்துக்கள் இருந்துக்கிட்டே. விதி மாறி போச்சு அப்படின்னா இந்த சொத்துக்களை எல்லாம் அடமானம் வச்சு இன்னும் ஒரு தொழில் பண்ணுவோம், அந்த இடத்துல லாக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்மளுடைய சொத்தை பாதுகாப்பு பண்ணணுங்கிற அடிப்படையில் பென்ஷன் திட்டம் அவசியங்கிறத உணர்த்துறேன். சரிங்க, இப்போது பாலிசி ஆல்ரெடி அப்படி பாலிசி எடுக்கணுன்னா டேர்ம் பிளான் மட்டும் எடுத்துக்கலாம். நாங்கள் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணணும்? டேர்ம் பிளான்னா ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அது ஒத்துக்கிறேன், அவசியம் எடுத்து வைக்கிறேன், நல்ல பிளான் தான், நான் அதுக்கு எதிராகலாம் சொல்ல வரல. டேர்ம் பிளான் பாலிசியை எடுக்காதவங்க குறைஞ்சபட்சம் டேர்ம் பிளானாவது எடுக்கலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லேயும் டேர்ம் பிளானுக்கான ப்ரீமியத்தை மைனஸ் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்ஐசி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஸோ இப்படி கொடுக்கறதுனால என்னென்னா, டேர்ம் பிளான் 1 கோடி ரூபாய்க்கு எடுக்கணும்னா ஒரு 40 வயசுக்காரருக்கு ப்ரீமியம் 40,000 ரூபாய் வருது அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் 1 கோடி ரூபாய் 5 லட்சம் வரும். இந்த 40,000 கழிச்சுக்கிட்டு 2,60,000 ஐஆர்ஆர் கால் பண்ணணுமா, அவருக்கு 2.5 கோடி ரூபாய் மெச்சூரிட்டிக்கும் 100% டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன் வந்ததுன்னா வரும்போது அவருக்கு இது எத்தனை பர்சன்டேஜுங்கிறது ஐஆர்ஆர் நான் ஃபேஸ் உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா? சரி, இந்த மாதிரி வரும்போது டேர்ம் பிளானில் ஆன் டேட்டில் ப்ரீமியம் கட்டணும். ஒரு நாள் முன்னாலும் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது ஃபிசிக்கல் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பாலிசி டெர்மினேட் ஆயிரும்.
ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் 1 மாதம் இல்லை 2 மாதம் இல்லை 3 மாதம் 5 மாதம் 29 வரையிலும் ப்ரீமியம் கட்டாமல் இருந்தாலும் நார்மலாக பாலிசியை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக எதுவும் காலத்தில் நம்ம ப்ரீமியம் கட்டுவோங்கிறத படைச்சவன் தான் தீர்மானிக்கும். இன்னைக்கு பணம் இருக்கலாம், பாலிசி எடுக்கலாம். சந்தர்ப்ப சூழ்நிலையில் எடுக்க போச்சுன்னா சரி பாலிசி நிறுத்திட்டோமா ரிவர்வல் பண்ண சிரமம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பிளான் இருக்கும். சரி, இன்னொரு விஷயம், நீண்ட நான் பாலிசி பண்ணணும் இருக்கிற சூழ்நிலையில் நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எதிர்காலம் எனக்கு இப்படியே வரும் நான் தொடர்ச்சியாக கட்டிடுவேன்னா தப்பே இல்லை. நீங்கள் 5 வருஷம் ப்ரீமியம் கட்டலாம், 10 வருஷம் ப்ரீமியம் கட்டலாம். நீங்கள் 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் உள்ள திட்டங்கள் எல்ஐசியில் இருக்குது. ஸோ இதுக்கு இன்றைக்கி வரவு செலவுக்கே எனக்கு டிமாண்ட் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், வரதும் செலவும் சரியாகவே இருக்கு அப்படிங்கலாம். ஐயா சொல்கிறது 100% உண்மை. வரவு செலவு நம்ம இருக்கும் சமாளிக்க முடியலையே, இல்லை அப்படின்னா எந்த சூழ்நிலையில் இந்த குடும்பம் ரன் ஆகும், இதை நினச்சி பார்த்து இந்த ப்ரீமியத்தை ஆன் டேட்டில் எடுத்து கட்டுங்க. சரி, இப்போ நான் இல்லாதப்ப இந்த பணம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவர், நீங்கள் வேலைக்கே போகல, மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பாதிச்சா போதும், உங்கள் குடும்பத்து மேலேயே அக்கறை இல்லாதவருக்கு இன்சூரன்ஸ் பாலிசியே தர முடியாதுங்க. அதுதான் உண்மை. ஒரு ஹெல்த்தில் ஒரு கம்ப்ளைண்ட் ஆன பின்னாடி அவருக்கு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கான தகுதி இழந்தவர், 50 வயசு தாண்டினவர் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கான தகுதியற்றவர், நோய் வாய்ப்பு கேன்சரு, டிபி, ஆக்சிடெண்ட்டு இந்த மாதிரி நடந்த ஒருத்தருக்கு இன்சூரன்ஸ் பாலிசி கொடுக்க முடியாது. நல்ல உடல்நிலையும் மனநிலையும் உள்ள போதே இந்த மாதிரி திட்டங்களை முதலீடு பண்ணி என்னுடைய 22 ஆண்டுகளில் அனுபவத்தை பயன்படுத்திக்கன்னு இந்த வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.